உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புரட்சியாளர் பழனி பாபாவின் நினைவேந்தல் நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட செயலாளர் அப்துல் கலாம் ஆசாத், சிறுத்தை சதாம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நிலமீட்பு இயக்க மாநில துணைச் செயலாளர் உலக நம்பி, திண்டுக்கல் மண்டல செயலாளர் ஜலால் முகமது, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன், மாவட்ட துணைச் செயலாளர் பாவேந்தன், விசிக கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன், ஒன்றிய செயலாளர்களான பூமிநாதன் ஜெயசீலன், தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி, நகர பொருளாளர் தமிழண்ணன் மற்றும் செல்லதுரை, பிரபு, திருமாறன், செந்தமிழன், ஆதிவளவன், அன்பழகன், கிள்ளிவளவன், மாதவன், கோபாலசாமி, ஆயே ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மாவீரன் அல்ஹஜ் பழனி பாபாவின் நினைவு நாள். இந்த நினைவு நாளில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் நினைவேந்த நிகழ்ச்சி ஐயாவின் நினைவிடத்தில் வந்து நினைவு செலுத்தி வருகிறோம். வரும் ஆண்டில் தமிழக அரசானது அல்ஹஜ் பழனி பாபாவிற்கு இங்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். இதை எழுச்சி தமிழர் அண்ணனிடமும் தகவல் சொல்லி தலைவர் மூலியமாகவும் அல்ஹஜ் பழனி பாபா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுமாறு ஒரு கோரிக்கை சட்டமன்றத்தில் கோரிக்கையை சொல்ல உள்ளோம். எனவே அடுத்த ஆண்டிற்குள் அல்ஹஜ் பழனி பாபாவிற்கு மணிமண்டபம் தமிழக அரசு கட்ட வேண்டும். ஒருவேளை கட்டவில்லை என்றால் இந்த மணிமண்டபத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்டும் என்று இந்த நினைவு நாளில் நாங்கள் அவருக்கு உறுதியேற்கிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் கோனா மூக்கனூரைச் சேர்ந்த முருகேஷ் தலைமையில் மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் முன்னிலையில் ஏராளமானோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதில் நிலமீட்பு மாநில துணைச் செயலாளர் பில்லாமணி, அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன், அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு, பஞ்சமி நில மீட்பு மாவட்ட அமைப்பாளர் செந்தில், பொறுப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,